நம்ம நான் மெட்ரோ சிட்டிஸ்ல நிறுவனங்கள் அவங்களோட அலுவலக கட்டிடங்களை கட்டுறதுக்கும் குடும்பங்கள் தங்களோட கனவு இல்லத்தை கட்டுறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு நிறுவனம் ஒரு கம்பெனியாக இருந்தா அவங்க ப்ரொஃபஷனல் ஏஜென்சிஸ் டீம் ஆஃப் ஆர்கிடெக்ட்ஸ், இன்ஜினியர்ஸ், கான்ட்ராக்டர்ஸ், சப் கான்ட்ராக்டர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே அப்பாயிண்ட் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் மேனேஜர் கீழே கொண்டு வந்து ஒரு வேலையை செய்ய முடியுது. ஆனா இங்க யாரு ரொம்ப பாதிக்கப்படுறாங்கன்னா தனி குடும்பங்கள். ஒரு கனவு இல்லத்தை கட்டணும்னு நினைக்கிற ஒரு குடும்பத்தினால ஒரு ஃபேமிலியால வெரி வெரி எக்ஸ்டென்சிவ் டீம் ஆஃப் ப்ரொஃபஷனல்ஸ் அப்பாயிண்ட் பண்ண முடியல. ஏன்னா இது வந்து ஒரு ஒரு மீடியம் சைஸ் ப்ராஜெக்ட், ஒரு அலுவலக கட்டிடம் மாதிரி பெரிய ஸ்கேல் கிடையாது. இதனால என்ன ஆகுதுன்னா வடிவமைக்கப்பட்ட கனவு இல்லத்தை குறித்த காலத்துல குறித்த பட்ஜெட்டுக்குள்ள நல்ல குவாலிட்டியில முடிக்க முடியாத சூழல் உருவாது. இந்த விதியை மாற்றி எழுதணும். இதை பிரதானமான லட்சியமா எடுத்துதான் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்ட்லி பிராக்டிஸ் மாடல் தனி குடும்பங்களோட கனவு இல்லத்துக்கு ஒரு மெட்ரோ சிட்டி ஸ்டைல்ல ஒரு நான் மெட்ரோ சிட்டில இயங்கிட்டு இருக்கிறோம். ஒரு சக்சஸ்ஃபுல்லான சிஸ்டமையும் மாடலையும் உருவாக்கி அமல்படுத்தி எவ்ரி ப்ராஜெக்டை 100% கம்ப்ளீஷனுக்கு நல்ல முறையில் கம்ப்ளீட் பண்ணி ஹேண்ட் ஓவர் பண்றோம். பிகாஸ் வி ஆர் நாட் த ஹீரோ, அவர் சிஸ்டம் இஸ் த ஹீரோ.